ஆனா இந்த இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு நாக்கு ரெண்டாக வெட்டிக்கிறது ஐபால் டாட்டூ பண்ணுறதுன்னு ஒரு பையன் இருந்தாப்புல. இப்போ அவரை ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனால் இருக்கும்? இல்லை ஆக்சுவலாக இதே கேள்வியை தான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க. அண்டே வந்து மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, வீடியோ பண்ணுங்கள், இதை வந்து என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லுங்கன்ட்டு. அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ இந்த பாடி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு சுற்றி இருந்திருப்பார் ஹரிகரன். அவரோட ஒரிஜினல் நேமு ஏலியன் ஈமோ பாயாடா, எமோ பாய் ஏலியன் இந்த மாதிரியான பேர்லாம் அவர் வச்சுட்டு பண்ணியிருந்தார். ரொம்பவே வைரலாக இருந்தார் பாடி மாடிஃபிகேஷன் விஷயத்தில். தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தார். நம்ம தமிழ்நாட்டு எல்லாம் சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தார். அவர் பண்ணிக்கினது மேட்ரு கிடையாது, அவர் பண்ணிட்டார். ஐ மீன் நான் தான் அந்த தம்பினா என்னோடய கிளைண்ட்டுக்கு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா நாக்கை கட் பண்ணி தச்சிட்டோம். அந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக ஒரு சர்ஜன் தான் பண்ணணும் இல்லையா? இவரே வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு டாக்டரோ சர்ஜனோ பண்ண வேண்டிய விஷயத்த தம்பி பண்ணிட்டதுனால அது பெரிய குற்றம் தான் இல்லையா? அது வந்து நம்ம ஊரில் வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அது வந்து அப்ரூவலான ஒரு விஷயம் கிடையாது. டாக்டர்ஸ் மட்டும்தான் கட் பண்ணணும், எல்லாம் யூஸ் பண்ணணும், ஸ்டூச்சஸ் போடணும், ஆப்ரேட் பண்ணணும், சர்ஜன் தான் பண்ணணும். ஸோ இவர் பண்ணிட்டதுனால சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கூட இருந்தவரையும் ஹெல்ப்பராக இருந்திருப்பார்ல, கடையில் வேலை செஞ்சுருப்பார்ல, அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் சிரிக்கிற படாத. எதனால் அது? கண்டிப்பாப்பா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரே நிமிஷம் ப்ரோ சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நாக்கில் வந்து ஏகப்பட்ட மெயினான சோர்ஸில் உள்ளே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு நாக்கில் வந்து டியூமர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மவுத் அல்சரு இல்லை கேன்சரு இந்த மாதிரி விஷயங்கள் வருது, இல்லை பல்சொத்தனால் வந்து இன்ஃபெக்ட் ஆகி வருது. அந்த மாதிரி விஷயத்தினால நாக்கில் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் கட் பண்ணலாம். ஸோ அதுக்காக விஷயமா தான் அதை ஆப்ரேட்டே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பாடி மாடிஃபிகேஷனுக்காக இவர் பண்ணிட்டது தான் அங்கே பெரிய விஷயமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இது பண்ணதுனால அவங்களுக்கு பேச வராமல் போகலாம், இல்லை வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் பரவலாம், உயிருக்கான ஆபத்துகளும் இருக்கு. அதை வந்து டாக்டர்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மெயின் திங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏன் இதை டாக்டர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தான் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தெரியும். யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும், சுற்றி இருக்க அட்மாஸ்பியராக இருக்கட்டும், அண்டு அவங்களும் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா கூட இருக்க ஹெல்ப்பர் கூட ஒரு நர்ஸாக ஒரு அது தெரிஞ்சு படித்தவங்க தான் அவங்களுக்கு வந்து அந்த பொருளை எடுத்து தர்றது, கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கூட இருக்க ஒரு அசிஸ்டண்ட் இவர் கடையில் இருக்க பையனையும் வச்சு இவர் பண்ணும் பொழுது ஃபார் இன்கேஸ் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது டைரெக்டாக வந்து அந்த கத்தி உள்ளே போயிட்டு விழுந்துட்டாலோ, இல்லை பக்கத்தில் ஏதாவது போடும்போது கையை கட் பண்ணிட்டாலோ, இல்லை நரம்பு கட் பண்ணால் கூட செத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா இங்கே மூச்சு குழலும் உணவு குழாயும் சேம் ப்ராசஸில் தான் நடக்குது. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் வந்ததுன்னா கதை ஓவரு. இன்னொன்று ஆஃப்டர் ஹீலிங் பார்த்தீங்கன்னா டாக்டர் சஜஷன் பண்ணுவாங்க, என்ன ஆயின்மெண்ட் போடலாம், என்ன பண்ணலாம், என்ன ஏது மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மெடிசன் கேட்டால் கூட டாக்டரோட சர்டிஃபிகேஷன் அந்த ஸ்லிப் இருந்தால் தான் வந்து தருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் தெரியல. ஸோ ஆனால் பக்காவான கிளாரிட்டியாக அவர் வெளியே வந்தால் தான் கொடுக்க முடியும். ஏன் நான் இப்படி பண்ணார், என்ன முடிவு, இது வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா தம்பி நம்ம ஃபீல்டாக தேர்டு ஃபீல்டாக இருந்தார், அதையே பண்ணிடலாம். இவர் பண்ணிக்கிறது இல்லை வெளியே போய்ட்டு பண்ணிட்டு வர்றது வேறு. இவர் எப்படி பண்ணிட்டு ஒரு தைரியமாக போட்டார் அஃபிஷியலாக, கொஞ்சம் யோசிக்காமல் வந்துட்டார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம ஒரு கிரவுண்டில் இறங்கி ஆடுறோன்னா அந்த கிரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியணும். தெரிஞ்சு ஆடினா தான். இல்லைனா ரூல்ஸே தெரியாமல் நம்ம ஏறி 6 அடிச்சோன்னா கூட அது வந்து அவுட்டுன்னு தான் சொல்லிடுவாங்க. இல்லை பவுலிங் போடும்போது நம்ம 150 கிலோமீட்டர் வேகத்தில் பட்டார்னு போடும்போது கோட்டுக்கு வெளியே போனாலும் நோ பால்னு தான் சொல்லிடுவாங்க. அப்படின்னும் போது தம்பி கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை யோசிச்சிருக்கலாம். ஆனால் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களடா எப்படியோ இது பண்ணலாமா கூடாதான்ட்டு. டாட்டா அடிச்சுட்டு ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க, கூட மூளை வளர்ச்சி இல்லாதன்னு நிறைய இருக்குண்ணா. அதான் சத்தியமாக அவர் கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து லைஃப் ஜெயிலுன்றதுலாம் வந்து லைஃப்பை பாதிக்கிற ஒரு விஷயம். இப்போ வேறு கண்ட்ரி போனாலும் நம்மளால் போக முடியாது, விசா எடுக்கணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், எதுனாலும் அது ஒரு தொல்லையாக இருக்கும். அப்படின்னு கேஸ் ஆகிற அளவுக்குன்னும் போது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இன்னொன்று ஆனால் ஒரு அப்பாலைசைஸ் பண்ணுற அளவுக்கு கூட டைம் இல்லாமல் ஆகிடுறேன் நான். ஏன்னா இது ஆப்ரேஷன் தனியாக இண்டிவிஜுவலாக இறங்கி பண்ணதுனால அந்த சான்ஸை கவர்மெண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஏன் அந்த சான்ஸ் எனக்கு கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க, வீடியோ போட்டுடுறாங்க, நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் அடுத்தது, அப்படி கூட தம்பி பண்ணிருக்கலாம் உடனே. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவங்க ஃபேம் காண்டி பண்ணியிருக்காங்களா இல்லை மணி காண்டி பண்ணியிருக்காங்களான்றது தான் நான் விஷயம். போத், ரெண்டுமே. ஃபேம் வந்தால் என்ன ஆகும்,
சம்பாதிப்போம். இல்லைண்ணா இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 24 மில்லியன் பேருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது. ஸோ அதை மக்கள் அவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அதில் அது ஒரு ஏதோ ஒரு விஷயம். கண்டிப்பாக எவ்வளோ பேர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஷேர் பண்ணாங்க. எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 100 மெசேஜஸ் கிட்ட எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. 100 கவுண்ட் எல்லாம் அப்படியே சரளமாக வந்தது. அப்போ எவ்வளோ பேர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் ஆகும் இல்லையா. இதில் வந்து ஃபேமும் கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு காசும் கிடைக்கும். கேள்விப்பட்டிருந்தேன் அந்த தங்க் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு 30,000 வாங்குறாங்க. ஐபால் டாட்டுக்கு ஆல்மோஸ்ட் 60ண்ணா 60 ஆல்மோஸ்ட் 60 வாங்குறாங்க. ஸோ அப்படின்னு நம்ம மணியை ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஊர் சூட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகாது. கொஞ்சம் காத்தோட்டமாக தான் போட்டுன்னு போனோம். இன்னொன்று என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதை இவங்க இப்போ இதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்கன்னா நாக்கு எல்லாமே 2ஆ வச்சு சுற்றிட்டு இருப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. அது அவங்கவுங்க விருப்பம்பா. நான் என்ன சொல்றேன்னா இப்போ கூட பண்ணிக்கோங்க, பண்ணவங்களும் போங்க, அது உங்களோட விருப்பம். அது எங்க பண்றீங்க, யார்கிட்ட பண்றீங்கன்றது தான் மேட்டர். ஸோ ஒரு சர்ஜன்ட் கிட்ட பக்காவான அப்ரூவல் வாங்கி கூட உங்களோட நீடை அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கூட விடுறது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். எனக்கு வந்து இதை அதை பண்ணோன்னா அவங்க பாடி மாடிஃபிகேஷன் படித்த டாக்டர் கூட பண்ணியிருக்கலாம். இல்லை வேணுன்றவங்க கூட இப்போ காஸ்மெட்டாலஜிலாம் முடிச்சுட்டுலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ வந்து இந்த இதுவெல்லாம் காதோட சைஸை மாற்றுறாங்க, மூக்கோட சைஸை மாற்றுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஆட்கள் கூட பண்ணலாம்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு காமன் மேன் இந்த விஷயத்த பண்ணது தான் பிரச்சனையே. சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இப்போ நான் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை எப்படின்னா? இதில் வந்து கண்டிப்பாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா சர்ஜரி டாக்டர் தான் பண்ணணும். நான் இவர் பண்ணலாம் இவர் பண்ணல என்ன தப்புன்னு என்னால் ஒரு காமனான விஷயம் இல்லை, கேட்கவே முடியாது இல்லை. அது மாதிரி பண்ண முடியாதுன்றது தான் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ ஆளாளுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே, இன்ஸ்பயர் ஆவாங்களே. சரி நம்மளே பண்ணிடலாம், தையல் தானே நான் போட்டுருவேனே அப்படின்னு கட் பண்ணி போட்டாங்கன்னா யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, விஷயம் தெரியாமல் சின்ன சின்ன பசங்க போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா, படிக்காதவங்களா இருந்தாங்கன்னா, அதனால் இந்த விஷயத்தில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த தவறு நடந்துருச்சு. எப்படியோ அந்த காய், அதாவது ஐ மீன் கிளைண்ட் அக்செப்டன்ஸோட தான் நடந்திருக்கும். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு அப்பாலஜைஸ் லெட்டர் பெருசாக கொடுத்துருக்கலாம், இல்லை வார்ன் பண்ணி ரொம்ப பெரிய விஷயமா இதை சொல்லி அதை ரிமூவ் பண்ண வச்சிருக்கலாம். கவர்மெண்ட் ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ரிக்டாக எடுத்துருக்காங்கன்னா இது பெரிய இஷ்யூன்றதுனால தான் ஸ்ட்ரிக்டாக எடுத்துருக்காங்கன்றது தான் நம்ம புரிஞ்சிக்கணும். அதையும் தாண்டி அவரு தான் வந்து வெளியே வந்து சொல்லணும். ஸோ ஃபைனலாக இந்த ஆப்ரேஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? கேள்வி சொன்னால் நல்ல ஆங்கர் மாதிரி கேட்குறீங்க. ஃபைனல் ஆப்ரேஷன் நடந்து அவர் அரெஸ்ட் பண்ணது ஒரு ஆப்ரேஷன் தான், திருப்பி அவர் வெளியே வரணும், அது ஒரு ஆப்ரேஷன் தான். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம பண்ணிக்கிறதுன்றதை தாண்டி நம்ம பண்ணி விட்டுறதுன்றது இப்போது யோசிக்கணும். யோசிச்சு தான் பண்ணணும். எது பண்ணாலுமே யோசிக்காமல் பண்ணணும். இனி சோஷியல் மீடியா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்ன போட்டாலும் வைரல் ஆகும். நம்ம கிறுக்குத்தனம் பண்ணாலும் வைரல் ஆகும், நம்ம திறமையாக காட்டினாலும் வைரல் ஆகும். ஆனால் என்ன பண்ணுறன்றது தெளிவாக தெரிஞ்சு பண்ணணும். எதுவும் வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்களே ஒரு டாட்டோ நாங்கள் போடுறதுக்கு முன்னாடி இத்தனை வாட்டி போடலாமா கேட்டு தான் போடுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொன்று அந்த வீடியோ அப்ரூவலும் எடுத்து வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோவில் போடும்போது கூட கேட்டு அப்ரூவலோட தான் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். இதனால் இந்த கேள்வி வருமா, இதனால் அந்த கேள்வி வருமா, எதனால் எது வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தெரிஞ்சு நீங்கள் ஒரு தொழிலை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ப்ராப்ளம் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னா எந்த கண்ட்ரியில் இது அப்ரூவலோ, எந்த நாட்டில் இது அப்ரூவலோ, எந்த நாட்டில் சொல்லி தராங்களோ அங்கே சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு அப்ரூவல் இருக்க நாட்டில் பண்ணனா பிரச்சனை கிடையாது. இங்கே அப்ரூவல் இல்லை, அது ஒரு சர்ஜரியாக பண்ணிட்டாரு, அதனால் அரெஸ்ட்டே செய்யப்பட்டிருக்காரு நம்ம ஹரிஹரன் என்கிற ஈமோ ஏலியன் பாய். அதான் முடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு வந்து பெருசாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கோரிக்கையின் அடிப்படையில் செஞ்சுருக்கோம். வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம்ப்பா.